ரொம்ப நாளைக்கு முன்னாடி இஸ்லாத்தோட ஆரம்ப காலத்துல மதீனா நகரில பனு குலத்தை சேர்ந்த பஷீர்னு ஒருத்தன் இருந்தான். சில வரலாறுகள் அவரோட பேரை வேற மாதிரியும் சொல்லுது. அவர் ஒரு முனாஃபிக், பாசாங்கு முஸ்லிம். வெளியில தன்னை நல்ல முஸ்லிமாக காட்டிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் அவங்களோட நண்பர்களையும் கேலி செஞ்சுட்டு இகழ்ந்துட்டும் இருந்தாரு. ஒரு நாள் நைட்டு பஷீர் ரிஃபாஆ அப்படின்ற ஒரு நல்ல மனுஷனோட வீட்டோட கதவை உடைச்சு வீட்டுக்குள்ள போய் மதிப்புமிக்க பொருட்களை திருடிட்டாரு. அதுல ஆயுதங்களும் கவசங்களும் அப்ப மதீனாவில ரொம்ப அரிதான மதிப்புள்ள கோதுமை மாவும் இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில ரிஃபாஆவும் அவரோட மருமகனும் திருட்டு போனது தெரிஞ்சு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ சில பேரு நேத்து நைட்டு ரிஃபாஆ வீட்ல இருந்து ஒளி தெரிஞ்சிச்சு, அந்த வெளிச்சத்துல பஷீர் திருடின மாதிரி தெரிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட பஷீர் உடனே இன்னொருத்தர திருடனா காட்ட முயற்சி பண்ணாரு. முதல்ல ஒரு நல்ல நேர்மையான ஆளை குற்றம் சொன்னாரு, அது பயனளிக்கல. அப்புறம் அவர் ஒரு யூதனை குற்றவாளியா காட்டினாரு. பஷீர் அந்த யூதன் தான் திருடன் மாதிரி இருக்கணும்னு நினைச்சு ரிஃபாவோட வீட்ல இருந்து அந்த யூதனோட வீடு வரைக்கும் மாவோட அடிச்சு ஒட்ட போட்டு விட்டாரு. அதுக்கப்புறம் திருடின பொருட்களையும் அந்த யூதனோட வீட்டுல மறைச்சு வச்சுட்டாரு. பொருள் எல்லாம் யூதனோட வீட்டுல கண்டுபிடிக்கப்பட்டப்போ மக்கள் எல்லாரும் உண்மையிலே அவர்தான் திருடன் அப்படின்னு நம்பிட்டாங்க. ஆனா ரிஃபாவும் அவரோட மருமகனும் பஷீர் தான் உண்மையான திருடன்றத நிச்சயமா தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அவங்க நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் உண்மையை சொன்னாங்க. அதே நேரத்துல பஷீரும் அவரோட குடும்பமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து நாங்க நிரபராதி அப்படின்னு பொய் சொல்றாங்க. திருடின பொருட்கள் யூதன் கிட்ட தான் கிடைச்சிருக்கு, அதனால அவன்தான் குற்றவாளி அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல வெளிப்படையான ஆதாரங்களை வச்சு நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அந்த யூதன் தான் திருடன் அப்படின்னு நினைச்சாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அன்-நிசா அத்தியாயம் 4 வசனங்கள் 105 முதல் 109 வரை வஹியா இறக்குனா. அந்த வசனங்கள்ல அல்லாஹ் நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உண்மையை வெளிப்படுத்தினான். பஷீர் தான் உண்மையான திருடன்னும் தன்னை காப்பாத்திக்க போய் சொன்னான் அப்படின்னு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் திருடின பொருட்கள் எல்லாம் ரிஃபாவுக்கு திருப்பி கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா பஷீரோட செயல் வெளிப்பட்டதும் அவன் தண்டனைக்கு பயந்துட்டு மதீனாவை விட்டு தப்பிச்சு போயிட்டான். அப்புறம் அவன் மக்காவின் கெட்ட நம்பிக்கையற்றவர்களோட சேர்ந்துக்கிட்டான். ஆனா அங்கேயும் அவனுக்கு நல்ல வாழ்க்கை அமையல. மதீனாவில அவன் செஞ்சதை தெரிஞ்சு யாருமே அவனை சேர்த்துக்கல. ஒரு நாள் அவன் இன்னொருத்தரோட வீட்டுக்கு திருட போறப்போ அவன் ஏறின சுவர் இடிஞ்சு விழுந்து அவன் துரதிருஷ்டவசமா உயிரிழந்தான். அவனோட வாழ்க்கை முடிவு எல்லாருக்கும் ஒரு நினைவூட்டலா இருந்துச்சு. பொய் மற்றும் ஏமாற்றம் ஒருபோதும் அமைதியையும் வெற்றியையும் தராது அப்படின்றத எல்லாரும் உணர்ந்தாங்க. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்னன்னா, இஸ்லாம் எப்போதும் உண்மைக்கும் நீதிக்கும் துணை நிற்கும். அல்லாஹ் பொய்யையும் ஏமாற்றத்தையும் அநீதியையும் விரும்புவதில்லை. யார் என்றாலும் எல்லோரிடமும் சமநீதியே அமைய வேண்டும். உண்மை எப்போதும் முதன்மை பெற வேண்டும். பஷீர் தனது தவறுகளை மறைக்க முயன்றாலும் உண்மை இறுதியில் வெளிப்பட்டது. சில நேரங்கள்ல உண்மை உடனே தெரியாது, ஆனா இறுதியில் அது வெளிப்படும். இந்த உலகத்துல இல்லாவிட்டாலும் மறுமையில கண்டிப்பாக வெளிப்படும். ஏனென்றால் அல்லாஹ் தான் அல் ஹக், நியாய தீர்ப்பு வழங்குபவன். அல்லாஹ் நம்மை பொய்களிலிருந்து காப்பாற்றி நம்முடைய தவறுகளை மன்னித்து எப்போதும் நியாயமானவர்களா இருக்க வழிகாட்டுவானாக. ஆமீன். இன்றைய கதைக்கு இதுவே முடிவு. போகும் முன் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவை லைக் செஞ்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அல்லாஹ் அனைவரையும் பாதுகாப்பாக வைத்தருள்வானாக. அடுத்த கதையில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.